தேர்தலுக்கு பிறகு பாஜக கட்சிக்கு ஓபிஎஸ் தலைவராக இருப்பார் எனவும், அதேபோல் டிடிவி தினகரன் பொதுச் செயலாளராக இருப்பார் என முன்னாள் அதிமுக அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். தேர்தலுக்கு பிறகு அதிமுக என்ற ஒரு கட்சியே இருக்காதுன்னு அண்ணாமலை பிரச்சாரம். இப்போ தேர்தலுக்கு பிறகு பிஜேபி என்ற கட்சிக்கு திரு ஓபிஎஸ் வந்து தலைவராக இருப்பார். பிஜேபி என்ற கட்சிக்கு திரு டிடி வந்து பொதுச் செயலாளராக இருப்பார். இதான் நடக்க போகுது. போதுமா தாய்மனா? இப்போ அதிமுகவுடைய வாக்கு வங்கி கடந்த தேர்தல்கள்ல மெல்ல மெல்ல சரிஞ்சுக்கிட்டே வர்றதையும் பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா நீங்க ஆளுங்கட்சியா இருந்தா எதிர்கட்சியா இருந்திருக்கீங்க. உங்களுக்கான ஓட் பேங்க் இந்த எலெக்ஷன்ல எப்படி இருக்கும் அப்படின்றத அதிமுக திட்டமிட்டு இருக்கு. குறிப்பா இப்ப பிஜேபி என்ன சொல்றாங்கன்னா, ஃபார்வர்ட் கம்யூனிட்டியா இருக்கிறவங்க எல்லாம் எங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்றாங்க. ஈவன் சிறுபான்மையினரும் அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இல்லை அது வந்து ஒரு முடவன் வந்து கொம்பு தேனுக்கு ஆசைப்பட்ட கதை தான். அது வந்து நடக்காத விஷயம். ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். குறிப்பாக வந்து வாக்கு வங்கி வந்து எந்த காலத்திலும் சரியில்லை. எங்களோட பேஸ் ஓட்டு, அடிப்படையான வாக்குகள், அது எந்த காலத்திலும் சரியில்லை. உதாரணத்துக்கு நீங்கள் 2021 நீங்கள் ஒரு கணக்கு எடுக்கணும். சட்டமன்றத்தில் எங்களுக்கும் திமுகவுக்கும் எவ்வளோ வாக்கு வித்தியாசம்? 3% தான் வாக்கு வித்தியாசம். பல தொகுதிகளில் குறைஞ்சபட்சம் தான் நாங்கள் வந்து 500, 1000, 250, இப்படி 2000 இந்த மாதிரி வாக்குகள் வித்தியாசம் தான் நாங்கள் தோற்றோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.